வாங்க சின்ன மருமகளை இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். துளசி துளசி என்னாச்சு துளசி? துளசிமா இங்க பாரு. துளசியோட அம்மாவும் இது மாதிரி உண்மையிலேயே அந்த சித்தர் சொன்ன மாதிரியே கோயிலில் கல்யாணம் நடந்துச்சா என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்காங்க. ஒன்னும் இல்லம்மா, பார்த்ததும் எனக்கு அழுக வந்துருச்சு. நீ நல்லா இருக்கியா துளசி? துளசி துளசி உனக்கு துளசி ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்துட்டு அப்போலாம் அந்த கோயிலில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை மனசுல நினச்சிக்கிறாங்க. நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ பார்த்துட்டு போக தான் வந்தேன். வச்சுட்டு போனாங்களா? உனக்கு தெரியாம தான் வந்தியா? இது கோயிலுக்கு போனாங்களே என்னம்மா ஆச்சு, அங்கே ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சா, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம துளசிக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்காங்க. அத்தைய பார்த்துட்டு வந்தேன். ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சா? விஷயத்தை கலந்து அத்தைக்கு கொடுத்துட்டாங்க தெரியுமா? அம்மா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நம்ம துளசியோட அம்மா வேற ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தா இது என்னங்க இது புது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆவது பண்ணது பவாமா கஷ்டப்பட்டு அந்த மருந்தை கொண்டு யாருமா இது மாதிரி விஷத்தை கலந்து கொடுத்தது என்னதுன்னு கேட்குறாங்க. பவானின்னு ஒருத்தர் தான்மா இது மாதிரி முன்விரதத்தில் பண்ணிட்டான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தனியாவா வீரபாண்டிபுரத்துக்கு போனேன்? நான் தனியா தான் போனேன். வந்தாரு உள்ள ஊருக்கு. எதுவுமே சரியாகாது போல இருக்கே. ஏற்கனவே அந்த வீரபாண்டியபுரத்துக்கும் நம்ம ஊருக்கும் பிரச்சனை இருக்குது, நீ எதுக்குமா தனியாக போனேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நானும் சின்ன தம்பியும் தான் போனோம், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சித்தர் ஒருத்தர் வந்தாரு துளசி, இருக்கான்னு கேட்டேன். ரோகம் இருக்குன்னு சொன்னது உனக்கு ஒரு நல்லது நடக்க போதுன்னு சொன்னாரு. அதாவது அந்த கோயில் அந்த சித்தர் சொன்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துளசிட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி அந்த திருவிழா அன்னைக்கு இது மாதிரி உன் கழுத்தில் தாலி ஏறுன்னு சொன்னாங்க, அந்த தாலி தான் உன் நிலைக்குன்னு அந்த சித்தர் சொன்னாங்கங்கிறத சொல்கிறாங்க. இப்போ உன்னை பார்க்க வந்தேன், சித்தர் சொன்னது நடந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம துளசிக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அந்த சித்தர் சொன்னது மாதிரியே சின்ன தம்பி நம்ம கழுத்தில் தாலி கட்டிட்டானேன்ட்டு. உனக்கு ஏதாவது நல்லது செய்யறதா செஞ்சுட்டும் இருக்காங்க. நம்ம மனசு மாறி மறுகல்யாணம் பண்ணி வைக்க போறதா ஏதாவது சொன்னாங்களா? அதான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சித்தர் சொன்ன கண்டிப்பாக நடந்திருக்கும், நீ ஏதாச்சும் மறைச்சா என்கிட்ட வெளிப்படையாக சொல்லிவிடு, உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சாங்கிறாங்க. எதை பேசிட்டு இருக்க நீ? மனநிலையில இதெல்லாம் பேசுவாங்களா? திரும்ப திரும்ப இந்த பேச்சை பேசிக்கிட்டு இங்கே வராத. நீ நேரத்தோட கிளம்பு. அதாவது எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கலனாலும் இது மாதிரி அம்மாவை நீ காப்பாற்றணுங்கிறதுனால உனக்கு மறுகல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மறைக்க பார்க்குறியா? இப்போவும் ஏதேதோ சமாளித்து பேசுகிற. நம்ம துளசி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஏமா அவங்களே இது மாதிரி பாயசம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலையில் இருக்காங்க, இந்த நேரத்தில் போய்ட்டு கல்யாணத்தை பற்றி பேசுவாங்களா, முதல்ல இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா எனக்கு டக்குன்னு அழுக வந்துருச்சு. அப்படியா? இரு நான் சாப்பிட. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம துளசிராம நம்பிக்கையே இல்லாமல் பேசுகிறாங்க. நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, ஏதோ சமாளிக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெடுக்குப்பிடி பிடிக்கிறாங்க. தாலி ஏறி இருக்கு, எடுத்துக்கிறது ஆனாலும் பார்த்தீங்கன்னா துளசிராம இவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, இப்போ கேட்டால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தம்பி வாங்கலேன். வாங்கம்மா. சின்ன தம்பி துளசியோட அம்மாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ துளசி ஒருவேளை அவங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்களான்ட்டு. நல்லா இருக்கேம்மா. கோவிலில் நடந்ததெல்லாம் துளசி சொன்னா. நீங்க தான் வீரபாண்டிபுரத்துக்கு துணைக்கு வந்ததா சொன்னா. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமாம்மா நானும் தாம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க. தம்பி இங்க என்கிட்ட சொல்லணும். அது துளசிக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னாருப்பா. மறுதாலி ஏறும். திரும்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த சித்தர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தம்பிட்ட சொல்கிறாங்க. அன்னைக்கு இது மாதிரி என் பொண்ணுக்கு மறுகல்யாணம் நடக்குமாப்பா அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாருப்பா. மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சா? துளசியோட மறுகல்யாணத்தை பற்றி நம்ம சின்ன தம்பிகிட்ட அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சா, ஏதாவது கல்யாணம் இது மாதிரி நடந்துச்சாங்கிறாங்க. நம்ம சின்ன தம்பி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏதாவது பேச்சு வந்துச்சா? அவ இதையும் என்கிட்ட மறைச்சு பேசுற மாதிரி எனக்கு தெரியுதுப்பா. ஏதாவது தெரிஞ்சா
என்கிட்ட சின்ன தம்பிகிட்ட அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயத்தை வாங்கிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு யோசிச்சு அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. எதுவும் மறைக்காம சொல்லுப்பா. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலம்மா. என்ன தம்பி, நீங்களும் எதையோ என்கிட்ட மறைச்சு பேசுற மாதிரி இருக்கு. அம்மா அது வந்து அப்படியெல்லாம் நம்ம சின்ன தம்பி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வளரிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு என்கிட்ட வந்து கேட்டோன்னே நான் அதிர்ச்சி ஆகிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் என்கிட்ட போய் இப்ப கூட அவங்கள சாப்பிட அழைக்கதான் 2 வாட்டி போய் கேட்டேம்மா. வாங்க அத்தை. சாப்பாடு வேண்டான்னு சொன்னியாமே. நம்ம அபிராமியும் பார்த்தீங்கன்னா துளசி சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாம எதையும் யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அத்தை, ஏதாவது ஆயிருந்தா? மருமக எனக்கு மகளா இருந்து எனக்கு யோசிக்காம சாப்பிடு. உங்களை போய் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்களே அத்தை, உங்களுக்கு போய் விஷத்தை கொடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. குற்ற உணர்ச்சியை வச்சுக்கிட்டு உங்க முகத்தை என்னால சகஜமா. சின்ன தம்பியும் பார்த்தீங்கன்னா அதே நினச்சிக்கிட்டு ஐயோ இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லாமல் இருக்கேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. போயிடுறேம்மா, போறேன். வேலைக்கு இருந்தால் சரியா வராது, நான் போறேன். சின்ன தம்பியும் பார்த்தீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியில் நான் செத்துருவோமா அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லாதனால நான் இனி இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எடுத்து வைக்கிறாங்க. சின்ன தம்பி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு யாருக்கும் சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.